கெந்திரானோட இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் படம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு மாடு 2 கண்ணு போடுது. அதில் ஒரு கண்ணுக்கு கண்ணு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இந்த மாட்டை வளர்க்குறவர் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து இந்த மஞ்சு விரட்டுக்காக அந்த மாடுகளை ரெடி பண்ணுறாரு. இந்த மாடு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாதனால இந்த மாடை என்ன பண்ணுறாரு, இந்த மாடை ஒரு சில பேர்லாம் இந்த சின்ன வயசுலேயே இந்த மாடை அனுப்பி விட்ருவாங்க. இல்லை இந்த மாடு சரியாக அவங்களுக்கு தோதுவாக இல்லைன்னா அந்த மாட்டை அடிமாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை சேல்ஸ் பண்ணி இந்த பீஃப் போன்ற கடைகள்லாம் சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமாடை இந்த ஒரு குட்டி மாடை ஏற்றி அனுப்பிடுறாங்க. இதை நம்மளுடைய ஹீரோ விமலுடைய அப்பா அவர் என்ன பண்ணுறாரு, தடுத்து நிறுத்தி அங்கே இருக்க மாடுகள்லாம் காப்பாற்றி இந்த குட்டி மாடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. அது விமலுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அது ஒரு சகோதரனாக விமல் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த மாடு அப்படின்றது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது நம்ம மஞ்சு விரட்டில். இதை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாரு வில்லனு, இது ஏன் மாடு தானே, இது எனக்கு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் சண்டை போகிறார். டுவர்ட்ஸ் எண்டில் இந்த மாடு யார் கையில் கிடைக்குது, அதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரியான ட்ராஜடி இருக்குன்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் ஒர்க் அவுட் ஆனது கண்டிப்பாக இந்த படத்தோட கமர்ஷியல் மீட்டர். ஏன்னா இன்ட்ரோல் பாயிண்டில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னை கொடுத்துருந்தாங்க. அண்டு ஹீரோயினுக்கான ஸ்பேஸையும் ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் இந்த படத்துடைய டேரக்டர். அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயின் ஷனிஷ்கா ஸ்ரீ ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் அவங்க நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க, நிறைய சீரியல்ஸில் நடிச்சிருக்காங்க, நிறைய ஆட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன். இந்த படத்துலையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கேரக்டர் ரொம்ப கரெக்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்க மேலே எந்த விதமான ஒரு சந்தேகமே வரல. ரொம்ப அழகான ரொம்ப துருன்னு இருக்க ஒரு ஹீரோயின் கேரக்டர் மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஒரு இடத்துல அவங்களுடைய கேரக்டர் ஆர்க்கு மாறும்போது அந்த படத்தை ஓவராலாக அவங்களுடைய ஷோல்டர்ஸில் தூக்கி நிறுத்தினது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு விமலுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்போயுமே விமல் அவர்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த கேரக்டரில் அந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே மாறி தான் இருப்பார். இந்த படத்துலையும் அவர் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய ஹோம் கிரவுண்டு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது இறங்கி அடிச்சிருக்காரு. ரொம்ப ஆப்டாக இந்த கதைக்கு அவர் உட்காந்துருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. இதுக்கு மேலே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டி இமானோடைய மியூசிக். அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். அண்டு நட்டி அவர்களுடைய அந்த வில்லத்தனமான ஆக்டிங் ஒரு சில இடங்களில் வந்தாலும் நிறைய ஒரு சீக்வன்ஸை அவர் உள்ளே வரும்பொழுதே ஒரு ரஜினி சார் வரும்போது ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். அவருக்குள்ளே ஒரு வில்லத்தனம் இருக்கும். ரஜினி சார் வில்லத்தனம் பண்ண படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை அவருடைய படங்களில் கொடுக்கும்போது ஒரு பெரிய இம்பேக்டை தருது. இந்த படத்துலையும் அப்படி ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. முனிஷ்காந்தோடைய பர்ஃபார்மன்ஸ். முனிஷ்காந்த் அவர்களில் நிறைய படங்களில் காமெடினாக பார்த்துருப்போம், சப்போர்ட்டிங் கேரக்டராக பார்த்துருப்போம். இந்த கதையில் அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடுள்ள ஒரு கேரக்டராக அமைஞ்சிருந்தது. அது அந்த பிளாட்டுமே அந்த கேரக்டர் ஆருக்குமே அவர் கொடுத்துருக்க கதையுமே பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னாக அமைஞ்சிருந்து மிக முக்கியமாக செகண்ட் ஹாஃபை அது இன்னும் விறுவிறுப்பாகுச்சுன்றதுல சந்தேகமே கிடையாது. இப்படி படம் ஃபுல்லாக நிறைய எங்கேஜிங்கான ஃபேக்டர்ஸ், மிக முக்கியமாக நம்ம ரீசெண்டாக பார்த்த நிறைய கமர்ஷியல் படங்களும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சண்டை கோழியாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இப்படி பல படங்களை நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டே போகலாம். பட் அந்த படங்கள்லேருந்து இது எது மாறி இருக்குன்னா, இப்போ அந்த படத்தில் ஒரு ட்விஸ்டர் ஒரு டர்ன் தான் இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு படம் பார்த்து முடிக்கும் போது எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அந்த இம்பாக்ட் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேயும் அதே இம்பாக்ட் இருந்தது. அதுக்கு இந்த படத்துடைய ரைட்டர் அண்ட் டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ஸ் கொடுத்தே ஆகணும். இந்த படத்துடைய டிஓபியாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு கலரிஸ்ட் பண்ணவங்களாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த கலராக நீங்கள் படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்தது. அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். இப்படி இத்தனை ப்ளஸ் இருந்தாலும் கண்டிப்பாக படத்துக்கான மைனஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தோட மைனஸாக என்ன இருந்ததுன்னா, இவங்க கதையை ரொம்ப அழகாக எழுதிட்டாங்க. அந்த கதைக்குள்ளே ஒரு சீனுக்கு ஒரு ட்ராமா ஒன்று இருக்குல்ல, அந்த ட்ராமாவை ஸ்டேஜ் பண்ணுறதுல இந்த படத்தில் நிறைய தவறுகள் பண்ணியிருந்தாங்க. அதனால் நமக்கு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம படம் பார்த்துக்கிட்டே வரோம். அண்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஒரு கேரக்டரை ஸ்டேஜ் பண்ணும்போது அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வயசானவர் அப்படின்றத காமிச்சிடுறாங்க. அதுக்காக அவர் கை காலை உதறிக்கிட்டே இருக்கணும், தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம ஷூட் பண்ணிவிட்டு ஒரு மானிட்டரில் பார்க்கும்போதே அது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். பட் அதை தாண்டியும் ஏன் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்சாங்கன்றது தெரில. அப்படிப்பட்ட சீக்வன்ஸ் அப்படிப்பட்ட கேரக்டர் ஸ்டேஜிங்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா,
நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் இந்த கதைக்குள்ளே இருக்குது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன மிஸ்டேக்கால் ஏன் இந்த படம் இவ்வளோ பெரிய அடி வாங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களில் அதை தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப அழகான ஒரு படமாக வருன்றதுல சந்தேகமே கிடையாது. அண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் இன்டர்வல் பாயிண்ட்லேயும் இருந்த ஸ்பேஸ் ஹீரோயினுக்கு செகண்ட் ஹாஃபில் இல்லை. அதுக்கான ரைட்டிங்கும் கதைக்குள்ளே இல்லைன்றது புரிஞ்சுக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கரெக்டான ஒரு இடங்களில் அதை லாக் பண்ணி இருக்கலாம் அப்படின்றது தோணுச்சு. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் அதை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அண்டு இந்த படத்தில் தொடர்ந்து வந்து மாடுக்காக போராடுறாங்க, மாடை பற்றி பேசுகிறாங்கன்றதான் புரியுது. ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போனாங்களோன்றது தோணுச்சு. எந்த இடம்னா ஒரு இடத்துல சாணி இருக்கும், அது ஒருத்தர் மிதிச்சிருவார். அந்த இடத்துல அவர் சொல்லுவார், ஏப்பா விபூதியாக போகுது, அதை போய் நீங்கள் காலில் மிதிக்கலாமா அப்படின்றது கேட்பார். அந்த எமோஷன் ஒரு சைட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இருக்குன்றது புரியுது. பட்டு ஒரு படம்னு வரும்போது ஒரு வெகுஜன மக்களை அட்ராக்ட் பண்ணுன்றது அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது ஒரு விபூதியை காலில் மிதிச்சா அது கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அவர் மிதிச்சிட்டாரு, அதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கே வச்சாங்களோன்றது தோணுச்சு. இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அணுகியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியோ, இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ப்ளே இல்லாத மாதிரியோ இருந்தால் இந்த படம் இன்னும் ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அந்த ஸ்பேஸை இவங்க விட்டுட்டாங்கன்றது தான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப கஷ்டமாக அமைஞ்ச ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அண்டு இந்த படத்தில் நடிச்சிருந்த மாடு, அதை கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். அந்த மாட்டுக்காக எடுத்த சீக்வன்ஸ் ஓவராலாகவே மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காங்கன்றது தோணுச்சு. ஏன்னா அந்த மாடுகளை வச்சு நிறைய சீக்வன்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, உண்மையாகவே ஒரு மஞ்சு விரட்டுக்கு போயிருந்தால் அங்கே அந்த மாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருந்தார் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் கண் முன்னாடி அந்த பிளேஸை வந்து நிறுத்தியிருந்தாங்க. நிறைய திருவிழா செட்டப்லாம் இருந்தது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஓவரால் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்டு கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற ஆடியன்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த படம் உங்களை முழுக்க திருப்திப்படுத்துன்றதுல சந்தேகமே இல்லை. இதை தாண்டி நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வியூவில் சந்திக்கிறேன். அதே டாடா பேசுகிறேன். அப்புறமே கேஸ் பாய்.